Yeah. நேத்து நம்ம தாமோதர லீலாக்குள்ள நேத்து நம்ம போனோம். அதுல வந்து யசோதமையி அந்த தயிர் சிலுப்புற அந்த சீனோட நம்ம நேத்து பார்த்தோம். வில் கண்டினியூ ஃப்ரம் தட். இன்னைக்கு அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். Yeah. ஸோ நம்ம பார்த்தோம், பகவான் வந்து உள்ள தூங்கிட்டு இருக்காரு. யசோதாமா வந்து தன்னுடைய பையன் எல்லார் வீட்டுக்கும் போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்றாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் பதட்டமாயி, நான் ஒழுங்கா பண்ணல. அதனாலதான் குழந்தை பாவம் அடுத்த வீட்டுக்கு போய் சாப்பிடுது. நாம வந்து நான் கொஞ்சம் இனிமேல் ஒழுங்கா நான் ப்ரிப்பேர் பண்ணி பையனுக்கு என் கையால கொடுக்கறது தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் லீவு கொடுத்துட்டு அவங்க வந்து ஷீ ஸ்டார்ட்ஸ் அவங்களே வந்து பாலை பதமா பெற போட்டு ஐ மீன் உரையூத்தி அதை வந்து தயிர் சிலுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிலுப்பும் பொழுது அவங்களுடைய எண்ணம் முழுவதும் கிருஷ்ணருடைய ஆக்கர்ஷணத்துல அவங்க அவரை பத்தி அப்படியே டீப்பா அப்சர்வ் ஆகி அவங்க பாட்டு பாடிட்டே சிலுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மத்து வந்து ரெண்டு சவுண்ட் எழுப்புச்சு. வாட் இஸ் அ சவுண்ட்? திக்டன், 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 திக்டன் அப்படி சவுண்ட் எழுப்புச்சு. ஸோ அது வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ஜீவாவோட கம்பேர் பண்றாங்க. அண்ட் இப்போ அந்த சீன் போயிட்டு இருக்கு. அப்போ பகவான் வந்து பசிக்குதாமா அவருக்கு வந்து எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட இல்ல. எனக்கு பசிக்குது அப்படின்னு அவரு he began to cry loudly for his mother's breast milk. அடுத்து என்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்க்கலாம். My dear Lord, how glorious you are. On this day, the effect of Sri Krishna's crying remained unknown to anyone. It simply merged into fathomless ocean of Mother Yashoda's parental affection, for she was absorbed in her Sangeetana that she was unable to hear him. அந்த அன்னைக்கு அந்த ஸ்பெஷல் டேல பகவானுடைய அழுக யாருக்குமே கேட்கலையாம்மா. அவர் வந்து எந்திரிச்சு அழுகிறாராம்மா பசிக்குது அப்படின்ட்டு. அது யாருக்குமே கேட்கலையாம். அது ஏன் கேட்கலன்னா யசோதா அம்மாவோட அந்த பேரண்டல் எஃபெக்ஷன்ல இந்த அழுக அப்படியே merge ஆயிருச்சாம். அப்படின்னா யசோதாம்மா இவரை பத்தின ஆழ்ந்த சிந்தனையில உள்ளம் உருகி பாட்டு பாடிட்டு அவங்க அவங்க வந்து தயிர் சிலுப்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த உருகி பாடுற அந்த அதுக்குள்ள அந்த அஃபெக்ஷனுக்குள்ள இவரோட அழுக காணாமையே போயிடுச்சாமா. அவங்களால வந்து அந்த சங்கீதத்துல மூழ்கி இருக்கிறனால இவரை வந்து கேட்கலையாமா. இவர் அழுக அவங்களுக்கு கேட்கலையாமா. வித் கிரேட் டிஃபிகல்டி கனையா who was lying on his belly moved little by little to the edge of his bed and then got down, rubbing his eyes and crying. அப்படியே குப்புறப்பட்டு ஜஸ்ட் இமேஜின் த சீன். கிருஷ்ணா பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிருஷ்ணா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. எந்திரிச்சோடனே அம்மா கிட்ட இல்ல. அம்மாவுடைய குரல் கேக்குது. தயிர் சிலுப்புற சத்தம் கேக்குது. டிக் டன் டிக் டன் டிக் டன் சவுண்ட் கேக்குது. அம்மாவோட குரல் கேக்குது. ஆனா அவருக்கு அந்த அன்னைக்கு அவருக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து மீன் எந்திரிச்சோடனே பசி வந்துடுது. பசி வந்தனால அழுகிறாரு. அவர் அழுகிறத அம்மாவுக்கு கேட்கல. உடனே அவர் அப்படியே குப்புறப்படுத்துவாங்க. இப்படி நெக்கிரிச்சிட்டு குழந்தைங்க பெட்டை விட்டு கேன் இமேஜின் தட் அப்படியே அப்படியே பின்னாடி நெகிரிச்சு 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 வந்து கீழே வருவாங்க. வயிற்று மூலம் உந்தி 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 கீழே வராரு அம்மா.
ரப்பிங் இஸ் ஐஸ் அண்ட் crying. கீழே இறங்கி நின்னுட்டு கண்ணை கசக்கிட்டு அழுகிறாராமா. ஜஸ்ட் இமேஜின். த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். உலகத்துக்கே படி அளக்கிறவர். எல்லாருக்கும் அன்பு கொடுக்கிறவர். எல்லார்கிட்டயும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவர். அவர் வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு அழுகிறாராமா. ஊன்னு அழுதுட்டு இருக்காராமா. ம் He somehow made it to where his mother was churning, tottering like an intoxicated elephant along the way. அப்படியே அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அவங்க அம்மாவோட குரல் இருக்கிற பக்கம் அப்படியே பசி உள்ள ஒரு யானை, பசியுள்ள பசியுள்ளங்களே இன்டாக்சிகேட்டட் மதம் பிடித்த யானை மாதிரி அப்படியே இறங்கி அவங்க அம்மாவை நோக்கி நேரா போறாராமா. He caught hold of her churning rod and stopped it from twirling. அப்படியே போய் நேரா யசோதாம்மா அவங்க பாட்டுக்கு ஒரு உலகத்துல சேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பெட்ல விட்டு இறங்கி வந்து நேரா போய் அந்த ராடை வந்து இப்படி கப்புன்னு பிடிச்சிடுறாராமா. அதை வந்து சுத்த முடியாது இப்போ. மதர் யசோதாஸ் அப்சர்ப்ஷன் ப்ரோக். அப்புறம் தான் அவங்க அப்படியே முழிச்சு பார்க்கறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து இவர் வந்ததையே கவனிக்கல. அப்படியே ஃபுல்லி அப்சார்ப்டா அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட். அவங்க அப்சார்ப்ஷன் இஸ் ப்ரோக். அவங்களுடைய அந்த மூழ்கி இருந்தது வந்து அது வந்து உடைஞ்சிருச்சு. அது அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த ஸ்மரணம் வந்து விட்டு போச்சு அந்த டைம்ல. Seeing her darling son at her side, she immediately sat him on her lap and began breastfeeding him. Just by seeing her dear Krishna, her limbs became decorated by all of Ashtasattvika Bhava, the 8 types of bodily transformation arising from ecstatic love of God. இது வந்து சத்தியமா நமக்கு இன்கன்சீவபிள். இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலா, அதுவும் இந்த காலையில நேரம் நல்லா ஜபம் பண்ணிட்டு நல்ல ஒரு கான்ஷியஸ்ல நீங்க இதே லெக்சரையே நீங்க மறுபடியும் கேட்டா கூட உங்களுக்கு இது புரியுமான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் பை கிருஷ்ணாஸ் காஸ்லெஸ் மர்சி இந்த மார்னிங் டைம்ல எல்லாரும் ஒன்று கூடி பண்ணும் பொழுது we are understanding it in different way. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய அழகான அந்த செல்லக்குட்டியை எடுத்து மடியில் வச்சு அவங்க ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாமா. ஆனால் அவங்களுடைய லிம்ஸ், அவங்களுடைய கைகள், அந்த அஷ்ட சாத்விக பாவா, அதாவது 8 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமாமா. ஒரு ஜீவா வந்து பகவானோட அந்த எக்ஸ்டசியில் இருக்கும் பொழுது பாடியே நீங்க சைத்தன்ய மகாபிரபு பாஸ்ட் டைம்ல பார்த்துருப்பீங்க. அவருக்கு வேத்து விடும், அவருக்கு வந்து உடம்பு ட்ரெம்பிள் ஆகும், மயிர் கூச்செறியும், அவருக்கு மூர்ச்சை ஆயிடுவாரு, லேசா மூக்குல சுவாசம் வந்துட்டு இருக்கும், கண்ணில் கண்ணீர் கரகரன்னு வரும், கை காலெல்லாம் நடுங்கும், அப்படி வேத்து கீழெல்லாம் குளங்கட்டிரும் அவன் வேர்வை. அந்த அளவுக்கு பாடிலி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அஷ்ட சாத்விக பாவா, விகாரான்னு சொல்லுவாங்க, விகாரா. அதுதான் இந்த அம்மாவுக்கு நடக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த எக்ஸ்டசி தேடி தான் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, பான் வீடியோ பார்க்குறாங்க, செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. அட்ரிலின் ரஷ்ன்ட்டு உயிரை கையில் பிடிச்சி, அது என்னதான் ரஷ்ஷோ அது உயிர் தான் போகுது. போய் பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு கூடெல்லாம் தூக்கி அடிச்சிரும். அந்த மாதிரி இதே லவ் தான் இப்படி ஆர்டிஃபிஷியல் வழியில மெட்டீரியல் வேர்ல்ட்ல தேடுறாங்க பாவம். we are all searching. இதை எங்க ஈடு கொடுக்க முடியும்? இமேஜின் பண்ணி பாருங்க. இது நேச்சுரலா ஸ்பான்டேனியஸா வரதும், நீங்க வந்து ட்ரக் அடிச்சுட்டு, தண்ணி அடிச்சுட்டு, செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபட்டுட்டு, அட்ரிலின் ரஷ்க்கு மேல இருந்து கீழே குதிச்சு, பேராஷூட்ல குதிச்சு, அழகழகா ட்ரெஸ் பண்ணி, இது மூலம் வர ரஷ்ஷும், ஸ்பான்டேனியஸா தன் குழந்தை எடுத்து மார்ல வச்ச உடனே யசோதாமாக்கு வர ரஷ்ஷும், அந்த பாவாஸும், இஸ் இட் கம்பேரபிள்? இட்ஸ் நாட் ஈவன் கம்பேரபிள், ரைட்? அதனாலதான் அது வந்து இது ஸ்பெஷல், நம்மளால புரிஞ்சுக்க முடியாத லெவல்ல இருக்கு. ஸோ அவங்களுடைய உடல் அஷ்ட சாத்விக பாபாவால நடுங்குதாமா. Furthermore, the special emotion of motherly affection manifested, namely
மில்க் பிகான் டு ஃப்ளோ ஃப்ரம் ஹர் பிரெஸ்ட். நீங்க வந்து இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நீங்க எல்லாரும் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணி தான் வந்திருக்கீங்க, அன்லெஸ் மேரிட் கேர்ள்ஸ் இங்க இருந்தாலும் இல்லையா. அதர்ஸ் we would have fed your child. உங்களுக்கு கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த குழந்தை மேல அந்த அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து பொதுவாகவே தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்டா இருக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்கங்கிறத வந்து டாக்டர்ஸே சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வில் சே ஸ்ட்ரெஸ்டா இருக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. ஸோ இது எல்லாமே கனெக்டட் டு தட் மில்க் செக்ரீஷன். ஸோ பகவான் மேல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோ பாகவதத்தில் நம்ம பார்த்தோம். பகவான் வந்து வரும் பொழுது திருப்பி வந்து துவாரகா திரும்பி வரும் பொழுது அவ்வளோ வயதான காலத்திலையும் அவங்க அன்னைமார்கள் அத்தனை பேர்த்துடைய ஹிருதயத்திலையும் அவங்களுக்கும் பால் சுரக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அதனால மீனிங் என்னன்னா, அந்த குழந்தை மேல வர டீப் அஃபெக்ஷன் மில்கா செக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. நேம்லி மில்க் began to flow from her breast. According to Bhakti Rasamrita Sindhu, baby Krishna is the Vishaya Alamana or Vatsalya of Vatsalya Rasa. That is, he is object upon which motherly love depends. See, இதெல்லாம் நீங்க இந்த பாயிண்ட்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இன்னும் நம்ம இன்னும் அதுக்கெல்லாம் போகல. நான் பக்தி ரசாம் சிந்துல டிஸ்கிரைப் பண்ணி நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆலம்பனா, ஆஸ்ரயா, விஷயாலம்பனா, ஆஸ்ரயா இதெல்லாம் நாங்க வி ஆர் லேர்னிங். பட் நம்ம வந்து புரிஞ்சுக்க பார்க்கணும். அதாவது வாத்சல்ய ரசா அப்படிங்கிற அந்த ரசாவுடைய ஆப்ஜெக்டே கிருஷ்ணா தானம். ஸோ எனி ரசா, இப்ப நாம வந்து அதே ரசாவ பௌதிக உலகத்துல வாத்சல்ய ரசா, மாதுரிய ரசா, சக்கிய ரசா, ஆல் தோஸ் ரசாஸ், தாசிய ரசா, இதெல்லாம் பௌதிக உலகத்திலயும் என்ஜாய் பண்ண பார்க்குறோம். ஆனா அதனுடைய ஆශ්‍රய ஐ மீன் ஆலம்பன் விஷய ஆலம்பனா யாரு? கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாட்ட இருந்து தான் அது உற்பத்தியே ஆகுதாமா. ஹி இஸ் த ஆப்ஜெக்ட் அப்பான் விச் மதர்லி லவ் டிபெண்ட்ஸ். அதாவது நான் சப்ஜெக்டா இருந்தாலும், நான் கிருஷ்ணா மேல லவ் குடுக்கிறதா இருந்தாலும், அந்த லவ் அந்த வாத்சல்ய ரசா வந்து யார்கிட்ட நம்ம கொடுக்க முடியும்னா கிருஷ்ணகிட்ட தான் கொடுக்க முடியுமா. ஹி இஸ் த பர்சன் ஹூ கேன் அக்செப்ட் திஸ் லவ். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பௌதிக உலகத்துல நம்ம லவ்க்கு வந்து ருச்சி இல்ல. கொஞ்சம் அது வந்து கரப்டடா இருக்கு, ஃபேட் ஆயிருது, டெம்பரரி. நம்ம காணாம போயிடுறோம்ல, அவங்க காணாம போயிடுறாங்க. ஆனா பகவானுடைய அந்த we should understand அந்த ரசாக்குரிய விஷய ஆலம்பனா வந்து கிருஷ்ணா. இட் இஸ் கிருஷ்ணா. So he is the object upon which motherly love depends. His mother, Sri Yashoda, is the Ashraya Alamana or reservoir of love for him. See? அதாவது யசோதாமா கிட்ட இருக்கிற அந்த லவ், அந்த அன்பு, அவங்க கிட்ட தான் அந்த வாத்சல்ய அன்பு இருக்கு. அதனுடைய ஆப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஸோ நீங்க நமக்குள்ள வாத்சல்ய ரசம் இருந்தாலும் அது நம்ம யார்கிட்ட காமிக்கணும்னா கிருஷ்ணர்கிட்ட தான் காமிக்கணும். தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். ஸோ பேபி கிருஷ்ணாஸ் கார்ஜியஸ் ஃபேஸ் இஸ் த உத்தீபனா ஆர் த ஸ்டிமுலஸ் தட் rouses மதர்லி லவ். ஸோ உத்தீபனா இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பக்தி சம்ஸ்கிருதத்தில் வருது. உத்தீபனான இட்ஸ் ஸ்டிமுலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி ரசால 2 பேர் அட்ராக்ட் ஆகணும்னா அதுல உத்தீபனா அந்த கேர்ளோட பியூட்டி இருக்கலாம். அந்த பியூட்டியில அப்படியே அட்ராக்ட் ஆனீங்கன்னா செக்ஷுவல் மூடே கிரியேட் ஆகும். நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்லயே இந்த உத்தீபனாவை நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ரூம் எல்லாம் வந்து பக்காவா டெக்கரேட் பண்ணி அந்த அந்த மூடை கிரியேட் பண்றது, அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இப்போ வந்து அதெல்லாம் இப்போ ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி போயிடுச்சு. பட் திஸ் இஸ் நேச்சுரல் உத்தீபனா. இங்க வந்து பகவான் வந்து ட்ரக் எடுத்துட்டு வரல, யசோதாமா ட்ரக் எடுத்துக்கல. நேச்சுரலா கிருஷ்ணாவை பார்த்து அந்த அழகு முகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிரெஸ்ட்ல மில்க் சுரக்க ஆரம்பிச்சிருது.
அதுதான் உத்தீபனா. Stimulus that arouses motherly love. And Mother Yashoda's tears, the standing end of her bodily hairs, the flowing of milk from her breast, and so are on the Satvika Bhava, a transformation of ecstasy in her body. Wow, so beautiful. So beautiful. So, reservoir of love யாரு? யசோதம்மா. அதை ரிசீவ் பண்ற ஆப்ஜெக்ட் யாரு? கிருஷ்ணா. அதை எப்படி யசோதாம்மா அதை கிருஷ்ணாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்க வாத்சல்ய பாவத்தை? ஒரு ஸ்டிமுலஸ், உத்தீபனா. அதுல என்ன ஸ்டிமுலஸ்? பேபி கிருஷ்ணாவுடைய அழகான முகம். அந்த அவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு வந்து வாத்சல்யம் சுரக்க ஆரம்பிக்குது. அது என்னென்ன ஃபார்ம்ல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா, அவங்க கண்ணுல கண்ணீர் வருது, அவங்க பிரஸ்ட்ல மில்க் சுரக்குது, அவங்களுடைய பாடி அவங்க வந்து மயிர் கூச்செறியுது. And the transformation of ecstasy in her body. So all these ingredients of love, namely vibhava, anubhava, ஸ்தாயி பாவா, இதெல்லாம் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். லக்கிலி we are studying in பக்தி ரசம சிந்து. ஸோ விபாவா அப்படிங்கிறத நாம் இப்ப பார்த்தது. அதாவது விஷயாலம்னா, ஆசியாலம்னா, உத்தீபனா, இந்த 3 சேர்ந்ததுதான் விபாவா. அந்த அஷ்ட சாத்விக பாவா பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் விபாவா. அனுபாவா, deep emotions realized through outward expression on the body. Wow, very clearly they're explaining. அதாவது மதர் யசோதாவுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கிற வாத்சல்ய ரசா எப்படி உருவாகுது அப்படிங்கறத சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மதர் யசோதா சப்ஜெக்ட் ஆஃப் லவ், அவங்க தான் ஆஸ்ரயா. ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ் கிருஷ்ணா. இந்த 2 பேருக்கு நடுக்குள்ள லவ் வந்து ட்ரிகர் ஆகிறது வந்து கிருஷ்ணருடைய அழகான முகம். அதை பார்த்து ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு வாத்சல்யம் எப்படி பொங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த இந்த திங் விபாவா, அனுபாவா, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும், அந்த டீப் இமோஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இதுதான் இதுதான் வந்து யசோதாமோட ஸ்தாயி பாவ். அதாவது அவங்களுடைய ஸ்தாயி பாவ் என்னன்னா வாத்சல்யம். ராதாராணியோட ஸ்தாயி பாவ் என்னன்னா மாதுரியம். அர்ஜுனருடைய ஸ்தாயி பாவ் என்னன்னு பார்த்தா சக்கியம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை நோக்கி அவங்களுக்கு அந்த ரசா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. சடன்லி த மில்க் ஸ்டார்டட் பாயிலிங் ஓவர் ஆஸ் இஃப் இட் வேர் திங்கிங். சி, ப்ளீஸ் லிசன் திஸ். நம்ம இது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் இங்க பக்காவா ரொம்ப அழகா மகாராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. திஸ், see this. Suddenly, the milk started boiling over as if it were thinking, Mother Yashoda's breasts are the source of milk contained within all the universe. Her supply of breast milk is inexhaustible, and the stomach of baby Kanaya is not at all small. All the universe can fit into this. She will never tire of breastfeeding him, and he can drink forever. In that case, I will always remain bereft of opportunity to serve Sri Krishna. Therefore, it's pointless to maintain my worthless life, a life devoid of service. Thinking like this, the milk began to sacrifice himself into fire. Wow. Wow. என்ன சொல்றாங்கன்னா, அடுப்புல வச்ச பால் வந்து நினைக்குதாமா, யசோதாமாக்கு அந்த அவங்களுக்கு பால் சுரக்கிறது வந்து அன்லிமிட்டடா சுரந்துட்டே இருக்கும். கிருஷ்ணர் வந்து அவர் பார்க்கறதுக்கு தான் வயிறு சின்ன வயிறா இருந்தாலும் அவருக்கும் அன்லிமிட்டடா அந்த பாலை வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி இவங்க கொடுக்க, அதாவது இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கிடைச்சப்ப ஒரு லெக்சர்ல கேட்டது, அதாவது நம்ம கிருஷ்ணா மேல இருக்கிற அந்த லவ் வந்து அன்லிமிட்டட் நம்ம சொல்றோம். பட் நமக்கு இங்க போர் அடிக்குது. என்ன டெய்லி காலையில, அதுதான் 4 வருஷமா நான் கிளாஸ் கேட்டுட்டேன்ல, எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப நானே பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் நான் நிறைய படிச்சுக்கிறேன்.
அதனால எனக்கு இந்த வகுப்பு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா we are not understood what actually பக்தி இஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, தினமும் தினமும் நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் கிருஷ்ணா இஸ் நவ யவ்வனம் ச. தினமும் தினமும் அவரை அவரை பத்தின ரெவலேஷன், அவரை பத்தின விஷயங்கள் புதுசு புதுசா எக்ஸ்பேண்ட் ஆகும். நமக்கு வந்து போர் அடிக்குதுனாலே we are not understood this. அதுதான் போர் அடிக்குது, இதே தான் பேசுறாங்க, போர் அடிக்குது நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம இன்னும் உள்ளுக்குள்ள போகல. நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா there is no boredom in bhakti. நான் உண்மையில் ஐ ரிமெம்பர் மை ஏர்லி டேஸ், நான் வந்த புதுசுல என்னுடைய மென்டர் சத்புஜா பிரபுட்ட நான் இனிஷியலா நான் வாரம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். அப்ப நான் கேட்டுட்டே இருப்பேன், இந்த என்னது நீங்க அங்க போய் கிருஷ்ணாவுக்கு தான் சர்வ் பண்ணுங்கிறீங்க, போர் அடிக்காதா? என்ன திருப்பி திருப்பி அதே ஆக்டிவிட்டி ரிப்பீட் ஆகுங்கிறீங்க, போர் அடிக்காதான்னு நான் கேட்டிருக்கேன். அவர் சிரிச்சிட்டு அப்படிலாம் இருக்காது மாதாஜி, அது போக போக தான் அது உங்களுக்கு புரியும் அப்படின்னாரு. ஸோ இப்பதான் புரியுது, there is no boredom in bhakti. If we feel boredom, then we are not doing bhakti. Very simple. Not doing bhakti ன்னு சொல்ல மாட்டேன், we are not attained ruchi. Nothing wrong. திருப்பி 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 சின்சியரா பக்தி பண்ண 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 ருச்சி நமக்கு வர 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 will get settled. ஸோ ருச்சி வரலன்னா போர்டம் தான் வரும் இல்லைங்களா? ஸோ தெர் இஸ் நோ போர்டம் இன் பக்தி. நீங்க வந்து யசோதாம்மா பால் கொடுப்பாங்க, அப்ப பால் கொடுக்கும்போது அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டே தான் கிருஷ்ணா குடிப்பாராமா. அவங்க அம்மா முகத்துல இருக்க அந்த வாத்சல்ய பாவத்தை பார்த்து அவருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பி ஆவாராம். ஸோ அவர் ஹாப்பி ஆகும்போது அவருடைய முகம் ரொம்ப அழகா மாறுமா. ஸோ அதை பார்த்தோன்னே யசோதாமா இன்னும் அவங்க முகம் அழகா மாறுமா. யசோதா முகமா அழகா மாறும்போது இவர் முகம் இன்னும் அழகா மாறுமா. ஸோ அந்த இடத்துல நோ போர்டம். இது வந்து இது நமக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நமக்கு வந்து எந்த லவ்வுமே கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிருது. இப்போ யாராவது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, won't you all get bored? Tell me. Even materialistic life, someone says that they love you, love you, love you, love you. Won't you get bored? கண்டிப்பா மாதாஜி. எஸ் மாதாஜி. Yeah. ஏன்னா இது அப்படிதான். இதுல ருச்சி கிடையாது, இதுல கிருஷ்ணா கிடையாது. அவங்க லவ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா கிருஷ்ணா கனெக்ட் ஆயிட்டா அங்க போர்டம் கிடையாது. அங்க வந்து இவங்க அவங்க லவ் கொடுக்க, அவர் திருப்பி லவ் கொடுக்க, அந்த லவ் மல்டிப்ளை ஆயிட்டே போகும். ஸோ தெர் இஸ் நோ போர்டம் இன் கிருஷ்ணாஸ் லவ். ஸோ ஷி வில் நெவர் வாட் இஸ் தட். அதனால பால் நினைக்குதாம்மா, இந்த அம்மா பாட்டுக்கு பால் கொடுத்துட்டே இருக்கும், அவரு பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த அம்மாவுக்கு வந்து உலக அளவுல அவருக்கு மேல லவ் இருக்குது. அவர் அந்த உலக அளவு லவ் இந்த அம்மா பால் வழியில கொடுக்குது. அவர் குட்டி வயிறா இருந்தாலும் அவரு தான் ஏற்கனவே வந்து வாயை திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா யூனிவர்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த உலகம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அவரும் அதை வாங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி, அப்ப நான் வந்து எப்பதான் அவரை நான் சர்வ் பண்றது, எப்பதான் என்னை அவர் குடிப்பாரு? அப்படி அவர் என்னை குடிக்காத பட்சத்துல நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பால் வந்து தற்கொலை பண்ணிக்குதாமா. அதுதான் ஃபயருக்குள்ள பொங்கி உளுந்து செத்து போக பாக்குதாமா அந்த பால். இங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்சைட் கொடுக்குறாங்க. பிராக்டிசிங் டிவோட்டிஸ் சாதகாஸ் should also have this type of anxiousness. They should think, if while performing bhajana we do not gain any glimpse of Sri Bhagavan or realize the mercy of his pastimes and divine abode, then our lives are worthless. Deprived of seeing Sri Gaurasundara and associate Sri Narottama Das Thakura says, Pashane Kautipa Mata Analepa Shiba Gauranga Gunera Nidikota Gele Pabo. Prarthana, Song 41. I shall dash my head upon a stone or enter into a blazing fire, where I will find the treasure house of
All wonderful qualities, Sri Gauranga. Hmm? So, in this regard, it's important to carefully deliberate on Srila Rupa Goswami definition of Uttama Bhakti. Anya Abhilasha Sunyam Jnana Karmadi Anavridam Anukulyena Krishna Anusilanam Bhakti Uttama. When bhakti is performed without any desire, then aspiration to bring happiness to Krishna. When it is not covered by endeavor to accumulate dry knowledge, result-oriented work, or any other practice for attaining a goal unrelated to him, and when it is cultivated solely with the favorable disposition towards him and for his benefit, then it is Uttama Bhakti. ரொம்ப அழகா சொல்றாங்க. So beautiful. ஸோ நம்ம சாதகாஸ் நம்ம மனநிலை வந்து இந்த பாலோட மனநிலை இருக்கணுமாமா. நான் இவ்வளோ பெரிய ஒரு ஆளா நான் உயிரோடு இருந்து என்னால கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியலன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு அப்படி தோணுதா? ஆஹா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, எல்லாம் எனக்கு சர்வ் பண்ணுங்கப்பா, நான் கிரேட் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற நாம சாதகா நிலைங்கிறது நான் இவ்வளவு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பகவான் கிருஷ்ணருக்கு என்னால திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு சாதகா வந்து மெடிடேட் பண்ணணுமாமா. நரத்தமதாசாக்கு சொல்றாரு, போய் தலையை இடிச்சுக்கலாம், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், என்னால கௌரங்காவை திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்ட்டு அவர் வந்து நான் வந்து பேசாம தலையை போய் முட்டி செத்துறேன், இல்லைன்னா ஒரு நெருப்புக்குள்ள இறங்கிடுறேன், அதுக்காக நம்ம அப்படி பண்ணிக்கூடாது. த பாயிண்ட் இஸ் அந்த அளவுக்கு நமக்கு புரியணுமா, நம்ம லைஃப் வந்து அவருடைய சர்வீஸ்க்கு தான், இல்லைன்னா அது வர்த்லெஸ். எப்படி இந்த பால் நினைச்சதோ நமக்கும் அது புரியணுமா. ஸோ அதுக்கு வந்து ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்நியபிலாஷ சூன்யம் ஞான கர்மாதி. அது இது எவ்வளவு அழகா டிஃப்ரெண்ட் மீனிங்ல சொல்றாங்க பாருங்க. பக்தி, உத்தம பக்தினா என்னன்னா, வேற எந்த ஆசையும் இல்லாத, எனி டிசைர் அதர் தென் ஆஸ்பிரேஷன் டு பிரிங் ஹாப்பினஸ் டு கிருஷ்ணா. நான் பண்ற எல்லா செயல்களும் பகவான் கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்கணுங்கிற அந்த முனைப்பு, அந்த முனைப்பே நமக்கு இருக்கணுமாமா. நாம அதை பண்றோமோ பண்ணலையோ, நம்ம வந்து நான் செய்யும் செயல்கள் நம்ம அதை ஆசைப்படணுமாமா. நான் அப்படின்னு ஒரு ஒரு பர்சன் எக்ஸிஸ்ட் ஆனா, நான் செய்யும் செயல்கள் பகவானை திருப்திப்படுத்தணும், அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் கொண்டுட்டு வரணும். சும்மா நான் வந்து நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த இத்தனை புக்கு படிச்சுட்டேன், அத்தனை புக்கு படிச்சுட்டேன், நான் வந்து 100 புக்கு 150 புக்கு படிச்சுட்டேன், நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன், நான் நாலேஜ் வளர்த்திக்கிட்டேன். நாலேஜ் வளர்த்துறதுக்கு பேர் பக்தி இல்லையாமா. ரிசல்ட் ஓரியன்ட் ஒர்க். நான் இவ்வளோ பண்ணனால எனக்கு இந்த ரிசல்ட் வந்துடணும், நான் இப்படி இருக்கிறனால எனக்கு இப்படி நடக்கணும், அந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்ட் ஒர்க் இல்லாம ஆர் எனி அதர் பிராக்டிஸ் ஃபார் அட்டைனிங் அ கோல் அன்ரிலேட்டட் டு ஹிம். அதாவது கிருஷ்ணரை முன்னிலைப்படுத்தாத கோல் எதையுமே வச்சுக்காம நம்ம பக்தி பண்ணணும். அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்கணும். வெறும் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் படிக்க கூடாது. நான் செய்யறனால, நான் சாமி கும்பிட்றனால என் மெட்டீரியல்ஸ் லைஃப் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அவர் இல்லாத ஒரு கோலை நோக்கி நம்ம போகவே கூடாது. ஸோ அவருக்கு ஃபேவரபிளான செயல்கள் தான் பக்தி, அதுதான் உத்தம பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அனுகூலியன வந்து மேல டிஸ்கிரைப் பண்றாங்க. ரியலைஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து அனுகூலியனம் எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க இந்த இந்த ஸ்லோகா டெஃபினிஷன் 100 தடவை படிச்சிருப்போம்.
ஆனா அனுகூலியோட மீனிங் பாருங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு. த டெண்டன்சி டு பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் தட் பிரிங்ஸ் பிளஷர் டு ஸ்ரீ கிருஷ்ணா அண்ட் தட் த இன்க்ளினேஷன் டு ப்ளீஸ் ஹிம் வித் த ஃபேவரபிள் டிஸ்பொசிஷன் இஸ் பக்தி. ஸோ பக்தி அப்படிங்கிறது என்னங்கிறது இவ்வளோ அழகா டிஃபைன் பண்றாங்க பாருங்க. வாட் இஸ் பக்தி? நமக்கு நாம பண்றோமோ இல்லையோ, ஐயோ நான் கிருஷ்ணரை நான் திருப்திப்படுத்தணும்னு ஒரு ஜீவாத்மா ஆசைப்படுறது, முடிவு எடுக்கிறது. பல கோடி ஜென்மமா தன்னையவே திருப்திப்படுத்துற வாழ்ந்த ஜீவாத்மா இல்ல, என்னை திருப்திப்படுத்துறதுல எந்த சந்தோஷமும் இல்லைங்கிறத உண்மையில் உணர்ந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்திருக்காதான் நான் வாழ்றேன் அப்படிங்கிற முடிவை எடுத்து, ஸோ they have mean tendency to perform activities that bring pleasure to Sri Krishna. அப்ப நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் செய்யும் செயல்கள் எல்லாமே பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணுங்கிற அந்த டெண்டன்சி டெவலப் பண்றதுதான் பக்தியா. அவரை திருப்திப்படுத்தணும் பண்றது பேரு தான் பக்தி. இன்னொரு எக்ஸாம்பிள் இது ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது எப்படி நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ ரெஸ்லிங் மேட்ச் நடந்தது இல்லைங்களா அங்க பிருந்தாவன இதுல மதுரால. சானுரா முஷ்டிகா அண்ட் அதர் டீமன்ஸ் were striking ஸ்ரீ கிருஷ்ணாஸ் limbs. குத்துறாங்க, அவங்க ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா was certainly enlivened by the attack and began to relish the mood of being a great hero, Veera Rasa. How can the attacks of demons be understood be pleasurable for Krishna? The answer to this to be found in Srimad Bhagavatam. Manashvinam iva sat sambrahara. Although in the eyes of ordinary people, a terrifying battle with an enemy seems occurs, it is in fact exhilarating for the fighters. So நம்ம இதை ஃபேவரபிள் டிஸ்போஷன்ங்கிறது கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது கிருஷ்ணாவோட எனிமீஸ் கூட அவருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியுது. ஏன்னா அவர் வீரிய ரசா என்ஜாய் பண்றாரு. அனுகூலேன கிருஷ்ண அனுசீலன. ஸோ கிருஷ்ணருக்கு அனுகூலம். அவங்க என்னமோ பகவானை ரெஸ்லிங் தான் பண்றாங்க, பகவானை அட்டாக் பண்றாங்க. ஆனா அவருக்கு அதுல பயங்கரமான ஒரு ஹீரோயிசம் அவருக்கு வெளிப்படுறதுனால அவர் குஷி கிளம்பிடுது அவருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபேவரபிள். பகவானுடைய இந்த வீரிய ரசம் வெளிவருக்கு ஃபேவரபிளான சுச்சுவேஷன் அது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கம்மிங் பேக் டு இன்னைக்கு இதெல்லாம் எதுக்கு டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னா, யசோதாமா இப்ப கிருஷ்ணருக்கு அவருடைய விருப்பத்துக்கு மாறா இப்ப அவரை கீழே போட்டுட்டு அவங்க போக போறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் லவ் கொடுத்துட்டு இருந்த அவங்க எந்திரிச்சு போறத கூட எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கன்சிடர் த எக்ஸாம்பிள் ஆஃப் மதர் யசோதா breastfeeding Sri Krishna as he lay on her lap. At the same time, the milk she had kept on the stove was boiling into fire. After taking Krishna, who was not yet satisfied of her lap, she went to save the milk. This caused him to experience some displeasure. சஞ்சாத கோப ஸ்மிருதி அருணாதாரம் அப்படின்னு பாகவத்தில் எக்ஸ்பிளைன் பண்றாங்களாம். His tiny reddish lips began quivering from anger. Mother Yashoda's action greatly displeased Sri Krishna. But if we conclude that her endeavor does not come within the definition of bhakti, then the fault of avyapati arises. So நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இதுல மதுரால கிருஷ்ணரை பிடிக்காதவங்க அந்த டிமாண்ட்ஸ் அவர்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனா அந்த ஆக்டிவிட்டி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவருடைய வீரிய ரசம் வெளிப்பட்டது. ஆனா அதுக்காக அது பக்தி
அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து பக்தி பண்ணல. அவங்க வந்து தங்களுடைய கிருஷ்ண மேல இருக்கிற அந்த வெறுப்பை தான் காமிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல யசோதாமா கிருஷ்ணருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டாங்க. எப்படின்னா கிருஷ்ணர் பால் குடிக்க பால் குடிக்க உள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. கீழே இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இது வந்து பக்தி தான். திஸ் இஸ் சம்திங் வெரி 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 டிஃப்ரெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம ஒரு டெஃபினிஷனை வச்சு அந்த டெஃபினிஷன் சாதகாக்கு தான் இந்த டெஃபினிஷன். பர்ஃபெக்டட் பீப்புளுக்கு இட் இஸ் சம்திங் அபோவ். ஏன்னா அவங்க ஏற்கனவே பர்ஃபெக்ட் அடைஞ்சு பகவானை பல விதத்தில் திருப்திப்படுத்துறாங்க. ஈவன் இந்த லீலா கூட யசோதாமா இந்த லீலால பங்கேற்கிறது கிருஷ்ணருடைய திருப்திக்கு தான். பின்னாடி நம்ம கடைசியா பார்ப்போம். அவருக்கு தன்னுடைய பக்தரால தான் பந்தப்படுத்த முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக யசோதாமாவை அவர் பயன்படுத்துவார். இட்ஸ் ஆல் வெரி டீப் மீனிங்ஸ் விச் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். The nature of exalted devotee is that they want to engage every soul in Krishna's service. When Mother Yashoda saw that milk was sacrificing himself into fire by boiling over, because he was bereft of Krishna's service, she immediately removed her darling from her lap and tried to save it. எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது யசோதாமா கிருஷ்ணருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துகிட்ட மாதிரி தெரியும். வெளியில இருந்து பார்த்தா இது என்ன நம்ம பக்தி டிவோட்டிங்கிறாங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச செய்யறது பேர் தான் டிவோட்டி. அவங்க பாருங்க கிருஷ்ணருக்கு பிடிக்காத செய்யறாங்க, இவங்க என்ன பெரிய டிவோட்டி அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா அடுத்த ஸ்டேஜ் ஒரு மகாபாகவதா தான் மட்டும் கிடையாது, எல்லாரையுமே கிருஷ்ணாவோட சர்வீஸ்ல கனெக்ட் பண்ணுவாங்களாமா. சோ அந்த இடத்துல அந்த பால் வந்து கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடாம கஷ்டப்படுறதுனால யசோதம்மா கிருஷ்ணரை கீழே போட்டுட்டு அந்த பாலை காப்பாத்துறதுக்கு உள்ள ஓடுறாங்களாமா. ம். சோ அவங்க அப்படி இறக்கும் போது கிருஷ்ணா என்ன பண்றாரு பாருங்க. வித் போத் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பேபி கிருஷ்ணா firmly caught hold of his mother's breast and with his legs he clung to her waist. அவரை யசோதாமா கீழே இறக்கி விடாத மாதிரி அவங்க அம்மாவுடைய பிரஸ்ட ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு அவருடைய காலை வந்து அவருடைய யசோதம்மாவோட இடுப்பை சுத்தி அப்படியே இது பண்ணிக்கிட்டாராமா. அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டாராமா. என்ன சொல்றது தமிழ்ல, வாட் இஸ் த வேர்ட், அப்படியே வளைச்சு பிடிச்சுக்கிட்டாராமா. சுத்தி வளைச்சு சுத்தி வளைச்சு பிடிச்சுக்கிட்டாராம். எஸ், சுத்தி வளைச்சு பிடிச்சுக்கிட்டாராம். சோ தன்னுடைய எல்லா ஸ்ட்ரென்த்தும் உபயோகிச்சு அவர் அப்படி பண்ணாராமா அந்த டைம்ல. ஆனா பூத்தனா பூத்தனாவை வந்து நீங்க இதே இது நடந்தது. பூத்தனாவும் தம் பிரஸ்ட வந்து ரிலீஸ் அவங்க பிரஸ்ட் மில்க் கொடுப்பாங்க. அப்ப பகவான் வந்து உரிவாரு. உரியும் பொழுது அவங்க வலிக்குது வலிக்குதுன்னு கத்தும். அதாவது அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஏரிய உறிஞ்சிருவார். அப்ப பூத்தனா அவங்க 10,000 யானை பலம் உடையவங்க. அவங்களால கிருஷ்ணரை வந்து தன்னுடைய அவர் வந்து ஃபீட் பண்றது தடுக்கவே முடியல. அவங்க அப்படி கடைசியில செத்துதான் கீழே விழுவாங்க. ஏன்னா அவங்க டிமாண்ட். ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணருடைய அந்த வாத்சல்ய பிரேமா, பகவான் கிருஷ்ணருக்கும் யசோதம்மாக்கும் இருக்கிற அந்த வாத்சல்ய அன்பு கிருஷ்ணரை அப்படி வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலையாம். அவர் என்னதான் பிரஸ்ட விடாம காலை சுத்தி வளைச்சு பிடிச்சாலும் அவரு அம்மாவுக்கு மேல அவர் இருக்கிற அஃபெக்ஷனால அவரால வந்து பூத்தனாவை வச்சிருந்த மாதிரி யசோதாமா பிடிச்சு வைக்க முடியல. அவங்க கீழே போட்டு போயிட்டாங்க. So beautiful. Look at the insight of Acharyas. So he could not stop her from putting him down. With one hand, Mother Yashoda easily pushed him from her breast. Then she removed him from her lap, sat him down nearby and went to save the milk. சும்மா அசால்ட்டா யசோதம்மா அவர் அப்படியே அவர் வந்து தன்னால முடிஞ்ச எல்லா ஸ்ட்ரென்த்தும் போட்டு அம்மா விடமாட்டேன்னு பிடிச்சி வச்சிருந்தாராம். ஆனா அசால்ட்டா ஒத்த கையில அவங்க அவரை பிடிச்சி இழுத்து கீழே உட்கார வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்களாமா. ஸோ சித்தாந்தா, இந்த பேசேஜோட சித்தாந்தம் என்னன்னா, the Siddhanta behind this incident is Mother Yashoda's love for Sri Krishna
is much greater than his love for her. ஹரி 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 போல். எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், கோலோகால கான்ஸ்டன்டா ஒரு காம்படிஷன் போயிட்டே இருக்குமா. கோபிஸ்க்கு கிருஷ்ணா மேல இருக்கிற லவ் அதிகமா, கிருஷ்ணாக்கு கோபிஸ் மேல இருக்கிற லவ் அதிகமா. இது போட்டா போட்டி போய்க்கிட்டே இருக்குமா. எப்பவுமே கோபிஸ் தான் ஜெயிப்பாங்க, அது வேற விஷயம். கிருஷ்ணா ஒத்துக்கிறாரு, 2 கை தூக்கி சரண்டர், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்களாமா, இந்த இடத்துல ஏன் கிருஷ்ணா வந்து அவங்க அம்மா வந்து ஈஸியா இறக்கி வச்சுட்டு போக முடிஞ்சதுன்னா, அவங்களுக்கு கிருஷ்ணா மேல இருந்த லவ் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவங்க அம்மா மேல லவ் விட அதிகமாமா. அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம் அதுல. இண்டீட் ஸ்ரீ கிருஷ்ணா கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹர் லவ். In the presence of this motherly love, imbued with deep possessiveness, all of Bhagavan's unlimited majestic potential are defeated. Wow. It's like getting goosebumps. ம்? அவ்வளவு சக்திமான், அவ்வளவு சக்தி. நம்மளால அவர் சக்தி எவ்வளோன்னு கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோ பெரிய சக்திமானுடைய எல்லா சக்திகளும் தோத்து போச்சாமா. எந்த இடத்துல? அந்த பியோர் லவ் ஆஃப் யசோதமா டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. So beautiful, so beautiful. All of Bhagavan's unlimited majestic potencies are defeated. The mother Yashoda splashed cold water into the pot of boiling milk as if to pacify it. I am going to use you in Krishna's service. Don't worry. Don't give up your life. So mother Yashoda உள்ள ஓடி போய் குளிர்ந்த தண்ணீர் எடுத்து பால்ல தெளிக்கிறாங்களாம். சரி 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 சரி, நீ கவலை அழுகாத, நான் வந்து உன்னை கண்டிப்பா பகவானுடைய சர்வீஸ்ல யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு அதை வந்து பால்ல தண்ணி தெளிச்சு இறக்கி வைக்கிறாங்களாமா. இதை எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், ஆனா இப்படியும் புரிஞ்சுக்க முடியும்னு ஆச்சாரியா சொல்லும் பொழுது, நீங்க ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் இதுல புரிய வேண்டியது, கிருஷ்ணரோட கரெக்ட் பண்ணது எதுவுமே இம்பர்சனல் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கான்சியஸ். அங்க இருக்கிற அவர் யூஸ் பண்ற மெட்டீரியல், பாலு, எல்லாமே கான்சியஸ். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நாமளும் சர்வீஸ் பண்றோம், நாமளும் கிருஷ்ணாக்கு சர்வீஸ் பண்றோம். தயவு செய்து நம்ம இனிமேலாவது இந்த பாஸ்ட் டைம் புரிஞ்சு நம்ம செய்யறதுல இம்பர்சனலா பண்ணக்கூடாது. எல்லாமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துற அத்தனையும் பர்சனலா நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் உணரணும். பகவானோட அந்த சேவையில ஈடுபடுத்தும் பொழுது அது எல்லாமே கான்சியஸ் பீயிங்கா மாறுவதற்கு, கான்சியஸ்னஸ் அங்க நம்ம வந்து உணர்ந்து பண்ணும் பொழுது we will enjoy கிருஷ்ணா கான்சியஸ். நம்ம வந்து இப்ப ஏன் ட்ரையா போயிட்டு இருக்கு சாதகா லைஃப்ல, ஏன் மாதாஜி எனக்கு போர் அடிக்குது, ஏன் எனக்கு அப்பப்ப ஐயோ இதையே தான் கேட்கறாங்க, போர் அடிக்கிற மாதிரி தூக்கம் வருதுன்னா, நமக்கு இன்னும் இதெல்லாம் உணரல, இந்த கான்சியஸ்னஸ் உணரல. அதனாலதான் நமக்கு ட்ரையா இருக்கு. இப்ப இதே பாஸ்ட் டைம் ஆச்சாரியாஸ் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இட் இஸ் ஃபில்ட் வித் சோ மச் ஆஃப் நெக்டார். எவ்வளோ பெரிய விஷயம் ரிவீல் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓம் தத் சத். Any doubts, comments, reflections you can share. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம் மாதாஜி. Yeah. டெய்லி ரிப்பீட்டடா இதுதாங்க மாதாஜி சொல்றோம். ஆனா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதுங்க மாதாஜி. கண்டிப்பா 1 மணி நேரம் நீங்க 6:30 இருந்து 7:30 வரைக்கும் அந்த டைம் போனதே தெரியலங்க மாதாஜி. அந்த பிலாசபி எல்லாம் சொல்றப்ப கூட நம்ம பண்ணிட்டே கேக்குறப்போ சில டைம் பார்த்தா டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டிவியேட் ஆகுங்க மாதாஜி. பட் ஆனா இத கேக்குறப்ப அப்படியே உள்ளுக்குள்ளாரியே போய் அத ரசிக்கிற மாதிரி இருக்குதுங்க மாதாஜி. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதுங்க. தேங்க்யூ. காதுக்கு இனிமையா இருக்குதுங்க, மனசுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. எஸ் கல்யாணி மாதாஜி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. மேம் சொல்லுங்க. தேங்க்ஸ்ன்ற ஒரு வேர்டு பத்தாதுங்க மாதாஜி. உங்களை இந்த தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நானு இந்த தமிழ்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்டி படிச்சிருக்கேன். வண்டு வந்து தேன் நிறைய அப்படி முட்டை முட்டை குடிச்சிட்டு அப்படி மயங்கி கிடக்குமா. நாட் போதை, பட் அந்த நெக்டரை வந்து நிறைய குடிச்சதுனால இன்னைக்கு அப்படிதான் மாதாஜி இருந்தது. இனிஷியலா ஒரு ஒரு வாவ் அப்படின்னு இருந்துச்சு அந்த எக்ஸ்பிளனேஷன். பட் அப்படியே அன்இமேஜினபிளா ஆச்சாரியாஸ் அந்த ஒவ்வொரு ஜெஸ்டரையும், யசோதா அம்மாவோட ஒரு குட்டி குட்டி அசைவையும் பகவானுடைய அசைவுக்கும் பின்ன பிடிச்சிருந்தது. லைக் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, பகவானோட சர்வீஸ்ல ஐ மீன் எனிதிங் ரிலேட்டட் டு கிருஷ்ணா இஸ் கான்சியஸ், நத்திங் இஸ் இம்பர்சனல் அப்படின்னும் போது அப்படியே சொரீர்னு உரைச்ச மாதிரி இருந்ததுங்க மாதாஜி. லைக் நாங்க நம்ம இம்பர்சனலா பார்க்கலாம் மாதாஜி, போர் அடிக்குது, நமக்கு போர்டம் வருது இல்லையா? மாதாஜி ஒரு ஒரு நம்ம சலுப்பு அதை காணும். காரணமா அப்படின்ற அந்த சலிப்பு வந்து 100% இந்த மாதிரி ஒரு இம்பர்சனலா அதை கனெக்ட் பண்றது இல்லைங்க மாதாஜி அந்த சர்வீஸ்ல. இப்ப நான் அதான் இப்ப நீங்க சொல்லும்போது தான் யோசிச்சேன், ஒரு நம்ம லேப்டாப் எடுத்து ஒரு ஒர்க் பண்றோம், பண்ணும்போது கூட அது லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து ஒரு பட் இட் இஸ் இன்வால்வ் இன் கிருஷ்ணா சர்வீஸ். ஸோ யா நமக்கு யா அந்த இருக்கிற மாதிரி தோணுது. இனிமேல் நம்ம வந்து அதை ப்ராப்பரா பண்ணணும், அந்த கான்சியஸ்னஸோட பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சதுங்க மாதாஜி. ரொம்ப யா நல்லா இருக்கு மாதாஜி. இது 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 மாதிரி தாமோதர அஷ்டகம் கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதாஜி. வெயிட்டிங் ஃபார் தி சப்சிக்வெண்ட் செஷன்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. பிரணாம்ஸ் ஹரே மாதாஜி. கிருஷ்ண. பிரணாம்ஸ் மாதாஜி. யா. எனிதிங் எல்ஸ் ஹரே யூ கிருஷ்ணா வாண்ட் டு மாதாஜி. ஷேர்? சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹலோ மாதாஜி. இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு லவுடா இது பேசுங்க வந்து மாதாஜி, ரொம்ப உள்ள கேக்குது. sorry. இல்ல, இவ்வளோ அழகான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது மாதாஜி, நம்ம இதுக்கு மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இங்க வர மாட்டேங்குதே அப்படின்னு எஸ் எனக்குதான் தோணுது மாதாஜி. வெரி ஸ்வீட் பாஸ்ட் டைம் மாதாஜி. அது யா ஆச்சாரியர்கள் வந்து நிஜமாவே அவங்க ஃபீல் பண்ணதுனாலதான் அவங்களால இவ்வளவு கொடுக்க முடியுது. யா சோ யா. எஸ், அவங்க ஃபீல் நமக்கு வந்து மட்டும் அப்ப பண்ணல, அவங்க நேர்லயே பாக்குறாங்க அந்த பாஸ்ட் டைம் எஸ் அவங்க. மாதாஜி, எஸ் மாதாஜி, எஸ். அது ஆமா மாதாஜி. சோ நமக்கு வந்து இப்ப அத வந்து புரிஞ்சுக்க கூட நமக்கு வந்து நிறைய இன்கன்சீவபிளா தான் இருக்குங்க மாதாஜி. அந்த மில்க் நினைக்கிறதெல்லாம் நம்மளால வந்து நார்மலா இருந்தா அதெல்லாம் வந்து நம்மளே கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம். அது என்ன பால் வந்து இப்படி பேசுமா அப்படின்லாம் சொல்லுவோம். பட் இந்த இதுல கேட்கும் போது நம்ம இத்தனை நாள் கிளாஸ் கேட்டதுனாலதான் அதுவே கொஞ்சம் புரியுதுன்னு ஆ தோணுது மாதாஜி. யா ஈவன் த யா. எஸ் இது நியூ எஸ் கமர்ஸ்க்கெல்லாம் இல்ல, வந்து நம்மள ஃபெனாட்டிக்கா தான் மாதாஜி நினைப்பாங்க, அவங்களுக்கு இது ஒண்ணுமே புரியாது. கண்டிப்பாங்க மாதாஜி, கண்டிப்பா புரியாது மாதாஜி. யா பியூட்டிஃபுல். அவங்க எக்ஸ்பிளேஷன்லாம் எங்கேயோ இருக்குங்க மாதாஜி. அது நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்றதும் இந்த ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் வந்து போறதே தெரியலைங்க மாதாஜி. வெரி வெரி ஸ்வீட்டுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி. தாமோதர மாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மாதாஜி. யா. ஹரே கிருஷ்ணா. அட்லீஸ்ட் எஸ் நீங்க சொன்ன மாதாஜி. மாதிரி தியரிட்டிக்கலா நமக்கு அது புரியுது. அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன எஸ் பிராக்டிக்கலா அதை மாதாஜி. எப்படி எடுக்கிறது இல்லைனாலும் ஒரு சாதகா எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மில்க் மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சேவை எஸ் செய்யல உயிரோடு மாதாஜி. இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம அப்படியே நினைக்கணும். ஹவு மாதாஜி செல்ஃபிஷ் வி நம்ம ஆர். என்ஜாய்மெண்ட் தான் ஃபர்ஸ்டா நினைக்கிறோம் எஸ் மாதாஜி. எஸ் இன்னும் அந்த சர்வீஸ் மோட்டிவ்க்கே இன்னும் வரலைங்க எஸ் மாதாஜி அது. எஸ் எஸ். எஸ் மாதாஜி. சர்வீஸ் எந்த விஷயம் பண்றோம். எடுத்தாலும் முதல்ல பண்றோம் மாதாஜி. பட் அதுலயும் நம்மளோட என்ஜாய்மெண்ட் தான் எஸ் ஃபர்ஸ்ட் நிக்கிற மாதிரி இருக்குங்க எஸ் மாதாஜி. எஸ். ஐ எஸ். அக்ரி, கம்ப்ளீட்லி ஐ அக்ரி. அதான் எஸ் மத்தாஜி, அது மாதாஜி. அது சர்வீஸ் இப்ப வந்து சாதகா நிலையில நம்ம மெக்கானிக்கல் சர்வீஸ் பண்றோம். அது வந்து எஸ் மாதாஜி. ஸ்பான்டேனியஸா மாறும் பொழுது, இப்ப நம்ம குழந்தைகிட்ட எல்லாம் ஒருத்தர் சொல்லியா நம்ம போய் கொஞ்சறோம் மத்தாஜி. இப்ப யாராவது வந்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து இல்லைங்க "ஏய், மாதாஜி, உங்கள்ட்ட இல்லைங்க வந்து மாதாஜி. நீ போய் உன் பையனை கொஞ்சுன்னு சொன்னங்க, நீங்க போய் கொஞ்சறீங்க. இட் இஸ் அவங்களுக்கு உத்தீபன் தன்னை போல. அதான் நான் சொன்னேன் பாத்தீங்க, தூங்கும் போது அந்த குழந்தைய பார்த்தா கூட நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு 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 ஸ்நேகம் வருது, எஸ் ஒரு மாதாஜி. பாசம் வருது இல்லைங்களா? சோ கண்டிப்பா அதெல்லாம் நம்ம மாதாஜி. நேச்சுரலா நமக்கு இங்க வருது. நமக்கான இது என்னன்னு இதெல்லாம் வரல, எஸ் ஸ்பான்டேனியஸா மாதாஜி. வரல. இன்னும் வரலைங்க மாதாஜி. எஸ். ஸோ That's அது it. வரைக்கும் நம்ம வந்து இந்த நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மள வந்து அதுல வச்சுக்கணும். கண்டினியூஸா அசோசியேஷன்ல வச்சு அதை வச்சுக்கணும் மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்பான்டேனியஸா வர்ற வரைக்கும் பண்ணிட்டு யா இருக்கோம். அதுக்கு தான் அசோசியம் மத்தாஜி. எஸ் நிறைய மாதாஜி. பேர் எப்படி எஸ் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மாதாஜி. அதான் எல்லாம் கத்துக்கிட்டோம்ல, இனி இவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, நம்ம இன்னொரு இது நீங்க போடலாம். இட் இஸ் நாட் லைக் தட். இது அப்படின்னா
அது நம்ம வந்து வெறும் கத்துக்கிறதுக்காக இதுல வந்துச்சுல்ல, உத்தம பக்தி வந்து வெறும் நாலேஜுக்காக இல்லைன்னு வந்துச்சு இல்லையா? அது மாதிரி எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி. நாட் நாலேஜ் அட் ஆல். இட் இஸ் எஸ் ஃபுல்லி பாவா. அது என்ன சொல்றது? இட்ஸ் ஃபுல் பாபா ஆஃப் இமோஷன்ஸ். இமோஷன்ஸ். எஸ் மாதாஜி. நிஜமாங்க யா, நிறைய இருக்கு மாதாஜி. இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே ஒண்ணுமே இல்லைங்க இல்ல மாதாஜி மாதாஜி. இதுல. எஸ் அப்படியே மாதாஜி. போய்கிட்டே இருக்கு, தோண்ட தோண்ட கிணறு டீப்பர் மாதிரி. டீப்பர் டீப்பர். எஸ் மாதாஜி. ஃபர்ஸ்ட் டைம் தாமோதர அஷ்டகம் படிச்சதுக்கும் இந்த தடவைக்கும் வந்து ஆனா இந்த அது நம்ம அப்ப அவ்வளவு கம்பேரபிள். என்ஜாய் பண்ணல மாதாஜி. எஸ் போன மாதாஜி, வருஷம் அப்போ அவ்வளோ ரொம்ப என்ஜாய் என்ஜாய் பண்ணோம். பண்ணோம். எஸ் மாதாஜி, கண்டிப்பாங்க மாதாஜி. எஸ் உண்மையிலயும் அந்த மந்த்துக்கு பவர் இருக்குங்கிறது உண்மைதான் போல. ஏங்க மாதாஜி, இந்த மந்த்ல நம்ம எஸ் சின்னதா மாதாஜி. போட்ட எஃபர்ட் ராதாராணி பெருசா பலன் கொடுக்கறாங்க போல நமக்கு. எஸ் இந்த மாதாஜி. மந்த்துக்குன்னு ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கு. யா, ட்ரூ. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. தண்டவத் ஹரே பிரணாம்ஸ் மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. வெரி நைஸ். ஐம் சீயிங் மெனி ஆஃப் யூ சேட்ல போட்டிருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க. So happy that Krishna is making you all enjoy. Hare Krishna. Anything else? If there is nothing, we'll meet in Bhagavatam. Hare Krishna Mataji. இத இன்னைக்கு நாள் முழுக்க ரிமைண்ட் பண்ணி செரிஷ் பண்ணுங்க. அதான் நீங்க பண்ணக்கூடியது. ஒரு நாள் இன்னைக்கு காலையில கேக்குறீங்க, ஜஸ்ட் உள்ளுக்குள்ள அந்த பிக்சரைஸ் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு சொந்தமா இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகறதுக்கு லேட் ஆகும். அட்லீஸ்ட் ஆச்சாரியா சொல்றது நம்ம பிக்சரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏதாவது நீங்க விலை கழுவும் பொழுதோ, இல்ல குக் பண்ணும் போதோ, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த பாஸ்ட் டைம் யசோதாமாக்கு எப்படி இருந்திருக்கும், கிருஷ்ணா எப்படி இருந்திருப்பாரு, இதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி நீங்க ஸ்மரணத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த மார்னிங் டிஸ்கஷன் இப்போ போயிட்டு இருக்கிறது. கண்டிப்பாங்க மாதாஜி. மாதாஜி எஸ் பால் மாதாஜி. காய்ச்சும் போது இனிமேல் இதை தவிர வேற என்ன நினைப்பும் இருக்காது மாதாஜி. 100% அதுதான் வரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.